அப்ப சுவாமிஜி ஏன் திருவண்ணாமலையை சூஸ் பண்ணி இங்கேயே வந்து தங்கிட்டாரு? இதுக்கு டாக்டர் டிபி மீனாட்சி சுந்தரனார் 1976 சுவாமி ஜெயந்தி அன்னைக்கு பதில் சொன்னார். சுவாமி ஏன் திருவண்ணாமலை வந்து சூஸ் பண்ணார்னு. திருவண்ணாமலை சேத்திரம் வந்து ஞானிகள் சேத்திரம். இந்த ஞானிகள் சேத்திரத்தில் வந்து ஞானிகளை பார்க்கறதுக்காக நிறைய பேர் கூடுவாங்க. இந்த கூடக்கூடிய இடத்துல சிறந்த பக்தர்களும் வருவாங்க. அவங்கள வந்து வலை வீசி பிடிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தார். இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடமும் கிடையாது, ரொம்ப சின்ன இடமும் கிடையாது. இதனுடைய தாத்பரியம் ரொம்ப பெரிய தாத்பரியம். ஆனால் அது பூரா ஞானிகள் தாத்பரியம். இங்கே வரக்கூடியவங்க அத்தனை பேரும் ஞானிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு தொடர்புடையவங்களாக தான் இங்கே இருப்பாங்க. ஞானிகள் தொடர்புடையவங்களில் எத்தனை பேரை வந்து ஞானிகளோட ஐக்கியப்படுத்தலாங்கிறது வந்து சாமிக்கு தெரியும். சாமி மாதிரி ஞானிகளுக்கு தெரியும். எப்படி ரமண மகரிஷி இங்கே வந்தார்? 16 வயசில் திருவண்ணாமலை பற்றி எங்கே தெரியும் அவருக்கு? திருச்சுழி மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கார். வந்தார்ல. அதே மாதிரி சுவாமியும் எங்கேயோ இருந்து திருவண்ணாமலை அவருக்கு வந்த பேரே எங்கே போக போகிறேன்னு பப்பா ராமதாஸ் கேட்ட உடனே அவருக்கு வாயிலிருந்து வந்த பேர் திருவண்ணாமலை. ஏன்னா திருவண்ணாமலைக்கு தான் ஒரு புஷ்பாவோ, ஒரு சங்கீதாவோ, ஒரு ஸ்ரீனிவாசனோ, உங்கள் பேர் மோகன் ராமோ, இந்த உங்கள் பேர் குமரன், லோகப்பிரியாவோ, ராமலிங்கமோ, இவங்க எல்லாருமே இங்கே வருவாங்கள்ல. சாந்தி ஆகட்டும், இந்த இப்படிப்பட்ட கௌதம் ஆகட்டும், எல்லாருமே இங்கே வருவாங்கள்ல. இங்கே வர்றதுக்கு பிடிக்குதில்ல, திருவண்ணாமலை வர்றதுக்கு பிடிக்குதில்ல. இந்த மாதிரி பிடிச்சு வரக்கூடிய ஊரில் வந்து உங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப சுலபம்ல அவருக்கு. இங்கே தானே நல்ல பக்தர்கள் கிடைப்பாங்க இல்லையா? எங்கே வாழ்க்கை வசதி நல்லா கிடைக்குதோ அங்கே வந்து மனுஷன் மைக்ரேட் ஆகி போகிறது சாதாரணம் தானே. அதே மாதிரி எங்கே நல்ல பக்தன் கிடைப்பானோ அங்கே வந்து ஞானிகள் மைக்ரேட் ஆகி போகிறது தப்பு இல்லையே. அவர் பிறந்த இடம் எங்கேயோ, ஆனாலும் இங்கே தான் நல்ல சாதகர்கள் கிடைப்பாங்க, இங்கே தான் நல்ல பக்தர்கள் கிடைப்பாங்கங்கிற பரிபூர்ண நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால் அவர் இங்கே வந்தார். அதில் நீங்களும் ஒருத்தர்.